ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னவென்றால், ஏது இழிவான மரணம். ஏன் இதை பத்தி பேசுறோம் என்றால், சமீபத்தில் ஒரு சில வீடியோக்களை காண நேரிட்டது. என்ன, ஆவி ஆராய்ச்சியாளர் அண்ணனும் இன்னொரு முகம் தெரியாத ஒரு அல்லக்கை அண்ணனும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, இவர் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அவர் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, இழிவான மரணம் அடைந்த முகமது நபின்னு. எப்படி என்ன இழிவான மரணம் வச்சிருக்காரு, வயசாகி மனைவி மடியில நிம்மதியா இருந்துட்டு பேரம்பேத்தியில பார்த்துட்டு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இதை இழிவான மரணம் என்று இட்டுக்கட்டி சொல்லி, விஷத்தினால்தான் செத்தாருன்னு சொல்லி, விஷம் சாப்பிட்டு 3 வருஷம் கழிச்சு அவர் இறந்தது, விஷத்தினால்தான் செத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இட்டுக்கட்டி மரணம் அடைந்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார், இழிவான மரணத்தை அடைந்து விட்டார் என்று இவர்கள் சொல்வதை பார்க்க முடியும். அது குறித்து தான் தெளிவான விளக்கத்தை நமது இமாம் குழுவின் சகோதரர்கள் கொடுத்துள்ளனர். பைபிளில் எது இழிவான மரணம் என்பதை காட்ட வேண்டும் என்பதால் அது குறித்து ஒரு தொடர் உரையாக பல்வேறு பகுதிகளாக பேசலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் முன்னுரையாக, வெறும் முன்னுரை தான், முன்னுரையாக இயேசு எந்த விதமான இழி மரணத்தை அடைந்தார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் அநேகம் சொல்லக்கூடிய காரியம் என்ன, இயேசு நம்மளோட பாவத்துக்காக மரிச்சாரு. சரி, பாவத்துக்காக வந்து மரிச்சாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு, பிள்ளையா பிறந்தாரு, மரித்தாரு, நம்ம பாவத்துக்காக திருப்பி உயிரத்துலேருந்து மேலே போயிட்டாருன்னு வந்தாரு. சரி, மறிக்கணும்ன்ற நம்ம கான்செப்ட்னு வச்சுக்கலாம். சரி, உலகத்தில் பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் சரி, அதை இவர் வாதத்திற்காக ஏற்றுக்கொள்வோம். மறிக்க வேண்டும் என்றவர் தானாக முன் வந்து, நான் உங்கள் பாவத்துக்காக மறிக்க வந்துள்ளேன், நான் தான் ஆட்டுக்குடியை அறுத்து பலி கொடுங்க அப்படி என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் குறைந்தபட்சம் கண்ணியமான முறையில் கொலை பண்ணுங்க என்று ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி நிறைவேறியும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதையுமே நிறைவேறாம இயேசு எப்படி செத்தார் என்று பார்த்தோமே ஆனால் நமக்கு தெளிவாக தெரிய வரும் எப்படி செத்துருக்காரு. அடிபட்டு மிதிப்பட்டு 2 திருடங்கள் நடுவில் அம்மனமா கடந்து போறவரெல்லாம் காரி துப்பி மண்டையிலே கொட்டியிருக்காங்க. அது வேற என்ன இருக்கு, இயேசு பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. ஆளாக மூஞ்ச மூடிட்டு முக்காடு போட்டு ஒரு படத்துல வடிவேல கொட்டுவாங்களே, அந்த மாதிரி இயேசு தலையில முக்காடை போட்டுட்டு ஆளாவது கொட்டிட்டு யாரு கொட்டினா கண்டுபிடி பார்ப்போம்னு சொல்லி இயேசுவை லந்து கொடுத்துருக்காங்க. இயேசு இந்த அளவுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு அல்லோல் பட்டு சின்ன வினமாயி கஷ்டப்பட்டு தொங்கி மரணித்துள்ளார். இப்ப இதுதான் இழிவான மரணம். என்ன, நல்ல ஆண்டு அனுபவிச்சு புள்ள குட்டிய கண்ணு முன்னாடி படுக்கையில இருந்து மரணிக்கிறது இழிவு மரணம்னா, எதுவுமே இல்லாம ஆளாளுக்கு ரோட்ல போறவரெல்லாம் மூஞ்சில எச்சி துப்பி தலை மேல 2 போடு ஓட்டு கண்டுபிடுறா பாப்போம் என்ற கேள்வியை கேட்டு அடிச்சு தொங்க விட்டு, அது என்ன ஒழுங்கா அவரையா தொங்க விட்டாங்களா, சரி ஓகே, அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் உருட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டி வரேன் யாரு அந்த போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ், ஃபுல் சீம்லெஸ் ட்ரெஸ், தையலே இல்லாம நெய்யப்பட்ட ஒரு 3 ட்ரெஸ் ஏச போட்டுருக்காரு, நல்லா அந்த காலத்துல ரிச்சா. அதை உருவி யாரு பங்கு போடுறது, அவரை சட்டை ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவிட்டாங்க, அங்கேயும் உருவிட்டாங்களாம், எல்லாத்தையும் உருவி விட்டு இயேசுவை இப்படி விட்டாங்க. சரி, இது இந்த மாதிரி இழி நிலைமை அடைந்து மறைந்தது காரணம் என்னவென்று பார்த்தால் பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. இயேசுவோட விசாரணையில என்ன நடந்ததுன்னா, என்ன குற்றம் சாட்டப்பட்டது அவர் மேல அப்படின்ற பார்த்தால், இவர் பாவியில ரட்சிக்க வந்திருக்கிறார், அதனால இவருக்கு தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா என்ற இல்லை. யூதர்கள் இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன, யூத கோயிலை இடிச்சுட்டு 3 நாளை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள மத கலவரத்தை கொண்டு வர முயற்சி இருக்கிறார் இயேசு. அதிலும் அந்த இடத்துல என்னவென்று குறிப்பிடப்பட்டது பார்த்தவையானால், பொய் சாட்சி சொல்ல ஆளுங்களை தர்றாங்களாம். கடைசியாக ஒருத்தர் வந்து பொய் சாட்சி சொல்றாங்க. என்னென்ன, இந்த ஆள் வந்து இயேசு இருக்கார யூத ஆலயத்தை இடித்து விட்டு 3 நாளில் கட்டுவேன் என்றார் அப்படின்னு பொய் சாட்சி சொல்றாங்க. ஆனால் இது பொய் சாட்சியா என்னவென்றால் பார்த்தால் இல்லவே இல்லை. இயேசு அப்படி சொல்லியிருக்காருல்ல, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் கட்டுகிறேன்னு. நல்லா இருந்தா கோயிலை இடிக்கணும்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காரு இவர். இது மட்டுமான்று பார்த்தா, கோயிலுக்குள்ள அமைதியான முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை சவுக்கு எடுத்து வாங்க விளாசிருக்காரு. இந்த ரவுடிகள்லாம் மாமூல் திராட்டி கடைகளை அடிச்சு உடைப்பாங்களே, அந்த மாதிரி இந்த கடைகள்லாம் அடிச்சு உடைச்சி எல்லாரையும் சவுக்கால் அடிச்சு விரட்டி விட்டுருக்காரு. என்ன வரணும் சரி, நிர்வாகிக்க ஒரு நிர்வாகம் இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதையெல்லாம் மீறி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் திரு இயேசு அவர்கள். இது மட்டுமே என்று பார்த்தோமே என்றால், யூதர்கள் பெண்களை தொடக்கூடாது என்ற ஒரு மரபு இருக்கும் பொழுது பெண்களை விட்டு தைலம் பூச வைத்திருக்கிறார். மோசேவின் சட்டத்தை குறுக்கு விசாரணை செஞ்சு, கர்த்தரால் அனுப்பப்பட்ட சட்டம் அது, அதையே குறுக்கு விசாரணை செஞ்சு ஒரு விபச்சாரி பெண்ணை எஸ்கேப்பாக லாயரா இருந்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. தன்னை யூதாவின் ராஜாவன் என்று கேட்டா, ஆமா நான் தான் யூதாவின் ராஜா என்று சொன்னார். அதோட தான் முடிச்சு தொங்க விட்டாங்க. என்ன சாப்பிடு சின்ன தொங்க விட்டு என்ன எழுதியிருக்காங்க, இவன் யூதாவின் ராஜா நாசரேனாக இயேசு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து தெளிவாக தெரியுது இயேசுவின் குற்றங்கள் என்னென்ன. அப்ப இந்த மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு சின்னாமினமாயி செதஞ்சு போய் போறவரை சின்ன பையன்லாம் மண்டையில கூட்டியிருக்கான். அது ஹைலைட்டான விஷயம். எச்சி துப்பிட்டு முக்காடை போட்டு மண்டை மேல அடி கொடுத்து
தொங்க விட்டு இப்படி இழிவான நிலையிலே மரணம் அடைந்திருக்கிறார், அதுவும் ஆடையின்றி. இத்தகைய மரணம் தான் இழி மரணம். அப்ப உங்களுக்கு அநேக பேர் தெரிஞ்சு ரசிக்கிறதுக்காக மரணிச்சார்னா ஒரு நல்லபடியா மரணிச்சிருக்கலாம், தானே தன் உயிரை கொடுத்து நீத்திருக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம ஓடி ஒளிஞ்சு மத்தேயுடைய 26வது அதிகாரத்தை பார்த்தோமே ஆனால் நமக்கு தெரிய வர விஷயம் என்ன, இயேசுவை பிடிச்சி போய் என்ன பண்ணாங்கன்றத விலாவரியா சொல்லியிருக்காரு. என்ன முதல்ல ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கிறது. என்ன, இயேசுக்கு எதிராக பொய் சாட்சி தேடினாங்களாம். ஆனா அவங்க பொய் சாட்சி வரல, உண்மையான சாட்சியை வந்துருச்சு. எப்படி என்று பார்த்தோமே ஆனால் நமக்கு தெளிவா திரும்ப படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 59வது வசனத்திலிருந்து, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தர் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்கு அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்போது பிரதான ஆசாரியன் எழுந்தது அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது குறித்து நீ ஒன்றும் சொல்கிறது இல்லையா என்றான். இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்தோம்னா பொய் சாட்சி சொன்னாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பல பேர் பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க. கடைசியா 2 பேர் சொன்ன பொய் சாட்சியில லாக் ஆயிட்டா போல. என்ன, கோயில் அடிச்சுட்டு 3 நாள் கட்ட நல்லா இருந்த கோயில் அடிப்பேன்னு சொன்னதால இப்ப இது பொய் சாட்சி என்று பார்த்தோம். இது பொய் சாட்சி இல்லை. யோவானுடைய புத்தகத்தில் இயேசு இந்த விஷயத்தை சொன்னது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ உண்மை சாட்சியை தான் எழுதும்போது பொய் சாட்சி சொன்னார்கள் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா யோவானில் இந்த விஷயம் உண்மையாக இயேசு கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இல்லைன்னா அது பொய், இல்லைன்னா இது பொய். ஒரு பொய் சாட்சி சொன்னார்கள் என்று எழுதியதே பொய் தான். அப்ப அநேக பேர் சாட்சி சொன்னாங்களா, அதை அனைத்தும் உண்மையாக தான் இருக்கக்கூடும். அடுத்ததுக்கு இயேசு என்ன பண்றாருன்னு பார்த்தாருன்னா, இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவனின் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன, ஆமாப்பா, நான் இயேசு நான் தான் தேவனோட குமாரன் தான். என்னில நான் தேவனோட வலது பாரிசத்தில் அமர்ந்திருப்பதையும் மேகத்து மேல பறந்துட்டு வர்றதையும் நீங்க பாப்பீங்க என்று சொன்னார் என்று சொன்னாங்க. இதோட தான் என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்பமி, நீ தேவ தூஷணம் செய்துவிட்டான்னு சொல்லி பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்ப இயேசு சொன்னது கிறிஸ்துவ அநேகம் சொல்வது என்னென்றால், இயேசு பொய் சொல்லவில்லை, அவர் தேவருடைய குமாரன் தான். அதை தான் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு, அவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அவர் இந்த பரிசேயர்கள்லாம் இருந்திருக்காங்களே, இந்த ஆசாரியர்கள்லாம் யார்கிட்ட சொல்றாரோ அவர்களிடம் கூறுகிறார், நான் தேவனோட வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள், மேகங்கள் பறந்து வருவதையும் காண்பீர்கள்னு. இது அந்த ஆசாரியர்கள் பார்த்திருக்கணும். பார்க்கல அப்படி யாராவது. இவர் அந்த தேவனோட வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை இந்த ஆசாரியர்கள் யாரும் பார்க்கல, மேகத்துல பறந்துட்டு வர்றதையும் அவர்கள் யாரும் பார்க்கவில்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி உண்மையாக இருக்கும்? அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் என்று பொய்யாகத்தான் கிளைம் பண்ணியிருக்காரு. அப்போ இது பிளாஸ்பமி, இது தேவ தூஷணம் என்று சொல்லிதான் பிடிச்சி அடி பின்னி விட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அடிபட்டு மீதிப்பட்டு எச்சி துப்பப்பட்டு ஆளால் காரி மூஞ்சில் எச்சி துப்பி மண்டை மேல தலை மேல அடிச்சு ட்ரெஸ் இல்லாம அம்மா தொங்கிட்டு இல்ல விளை ஒருத்தன் ஈட்டி வச்சு குத்தி விளையாடி இருக்கான் போட்டு இயேசுவை தொங்க விட்டு. அப்ப இந்த அளவுக்கு இழிவு மரணம் அடைந்தது யார் என்று பார்த்தால் இயேசுதான். இன்ஷா அல்லாஹ் இது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் அப்போஸ்தலர்கள் அனைவருடைய இழி மரணத்தை பற்றியும் பைபிள் தீர்க்கதரிசிகள் எவ்வாறு இழிவடைந்து செத்தார்கள் என்பதை பற்றியும் ஒரு தொடராக காணப்போகிறீர்கள். இழிவான நிலையிலும் மரணம் அடைந்திருக்கிறார்.